Hi friends, welcome back to my channel enulagamenveedu. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி 18 ஸ்பெஷல் vlog தான் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணனும் அப்படி நினைச்சேன். சோ அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்து கிறிஸ்டியன். சோ கரெக்ட்டா அக்யூரேட்டா வந்து இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி சாமி கும்பிடணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. சோ நான் வந்து ஆடி 18 பத்தி என்னெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டனோ சோ அத ஃபாலோ பண்ணி தான் நான் இன்னைக்கு வந்து சாமி கும்பிட போறேன். சோ தயவு செய்து வந்து நான் ஏதாவது வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படினா யாரும் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. சோ நான் இன்னைக்கு என்னலாம் பண்றேன் அப்படிங்கறத இந்த vlogல பார்க்கலாம் வாங்க. இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 6:20 ஆயிட்டு இருக்கு. சோ நான் எழுந்துட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டேன். சோ இதுக்கு அப்புறமா சாமியை கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா சமையல் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணனும். வாங்க போலாம். லாஸ்ட் vlogல வந்து பாத்தீங்கன்னா நான் சாமந்தி பூ வந்து பிக் பாஸ்கெட்ல வாங்குனேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த பூ வந்து சாமிக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து சத்தியமாக தெரியாது. ஸோ தெரியாமல் தான் நான் வாங்கிட்டேன். ஸோ அது வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் 2-3 பேர்ட்ட விசாரிச்சப்ப ஸோ அதை வச்சு நான் வந்து சும்மா ஒரு பவுலில் போட்டு டெக்கரேட் மட்டும் பண்ணி வச்சுட்டு இந்த முல்லைப்பூ வந்து சாமிக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் பூ வந்து ஹஸ்பண்ட் வந்து கிடைச்சா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க கொஞ்சம் கிடைச்சா வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு இன்னைக்கு நான் சாமிக்கிட்ட டெக்கரேட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட போகிறேன். ஸோ கொஞ்சம் முல்லைப்பூ வந்து மார்னிங் எப்போவுமே ஈவினிங் டைமில் பறித்து கட்டுறது அப்படின்னு ஆசைப்பட்டு கட்டுவேன் சில நேரம். இல்லைனா என்னோடய நாத்தனார் இப்போலாம் கட்டிகிட்டு இருக்கா. ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வந்து பறிச்சிட்டோம் ஈவினிங். ஸோ பேலன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கிறத வந்து பறிச்சுட்டு இன்றைக்கி சாமிக்கு கட்டி போட போகிறேன். இன்றைக்கி வந்து என்ன சாதம் வந்து ரெடி பண்ணி சாமிக்கு படைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், அதுக்கப்புறமா வந்து அவல் பொங்கல் வந்து ரெடி பண்ண போகிறேன். பால் வந்து ஒரு பர்னரில் சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னொரு பர்னரில் வந்து சாதத்துக்கு வந்து அரிசி களைஞ்சி போட்டாச்சு. இப்போ கொதிச்சிட்ருக்கு. ஸோ சாதம் அது பாட்டுக்கு ஒரு பர்னரில் வந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து பால் கொதிச்சதுக்கப்புறமா அதை இறக்கி வச்சுட்டு அவல் பொங்கல் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அவல் எவ்வளோ தேவை, வெல்லம் எவ்வளோ தேவை, தேங்காய் துருவி கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கு தயிர் ரெடியாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன் கவுண்டர் டாப் மேலே. ஸோ ஃபஸ்ட்டு அவல் பொங்கல் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். அதை வந்து ஷார்ட்டாக வந்து நான் உங்களுக்கு லைட்டாக அதோட செய்முறை வந்து சொல்லிடுறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து அதில் வந்து முந்திரியும் திராட்சையும் வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதே நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவல் வந்து 1 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணி அதை வந்து நெய்யில் வந்து வறுத்துட்ருக்கேன். நெய்யில் வந்து அவல் வறுபட்டதுக்கு அப்புறமா அது கூட வந்து ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெய்யில் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 கப் அவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அவல் வேகிறதுக்கு கரெக்டாக ஒரு பெரிய டம்ளர், அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 200 ml பிடிக்கும். ஸோ அந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி. ஸோ இன்னொரு டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ml உள்ள ஒரு டம்ளர். ஸோ அதில் வந்து பால். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக விட்டுற போகிறேன். இப்போ நான் ஆட் பண்ண இந்த அளவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணி சுண்டி வரப்போ அவள் வந்து கரெக்டாக வெந்துடும். ஸோ அவள் வெந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்னர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாகு காய்ச்ச போகிறேன். ஸோ அதுக்கு வந்து வெல்லம் வந்து ஒரு அரை கப் வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளத்தை பாகு காய்ச்சறதுக்கு வந்து பதம்லாம் கிடையாது. சும்மா வந்து நம்ம நார்மலாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் கரைஞ்சா போதும். கரைஞ்சதுக்கப்புறமா அதை வந்து நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி அதில் ஆட் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வெள்ளத்தில் சின்ன சின்ன மண் துகள்கள் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தண்ணியில் கரையை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிட்டோம் அப்படின்னா அந்த மண் துகள்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஃபில்ட்ருலேயே தங்கிடும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய அவல், தேங்காய், அது கூட வந்து இப்போ இந்த வெள்ளை பாகு அதையும் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வரணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அப்படியே வந்து அந்த வெள்ளைப்பாகையும் ஆட் பண்ணி வேக விட்டுறலாம்.
அடுத்து இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெய்யில் முந்திரி திராட்சையும் வந்து வறுத்து எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதையும் வந்து நான் இப்போ வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி நல்லா சுண்டி நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கெட்டியாகணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக கடாயில் வந்து ஒட்டாமல் பிரிஞ்சு வர அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அந்த நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அவல் பொங்கல் வந்து ஆற அந்த வெள்ளைப்பாகு வந்து கொஞ்சம் இறுக்கம் கொடுக்கும். ஸோ அப்போ வந்து ரொம்ப கெட்டியாயிடும். ஸோ அதனால நார்மலாக இப்போ கிளறிட்டு இருக்க பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நான் கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆற கரெக்டாக வந்து ஒரு பொங்கல் பதத்துக்கு கெட்டியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ் அதுவும் செஞ்சுட்டு 3 இது சேர்த்து வந்து நாங்கள் சாமிக்கு வச்சு படைக்க போகிறோம். இப்போ நான் என்னென்ன டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுற பாருங்கள். என்ட்ரன்ஸில் வந்து வாசல் கிட்ட வந்து கோலம் போட முடியாது. இந்த மாதிரி நம்மளுக்கு டைல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த கல். ஸோ அதனால வந்து அந்த ஹோல்குள்ளெல்லாம் கோலமாவு போயிடும். ஸோ கோலமே அதிகமாக நாங்கள் போட மாட்டோம். இன்றைக்கி மட்டும் அரிசி மாவு வச்சு சின்னதாக கோலம் மாதிரி போட்டு அதுக்குள்ளே பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ சாமிக்கிட்டையும் வந்து அந்த ஷெல்ஃபுக்கு கீழே வந்து பூ வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி பூ, நான் பிக் பாஸ்கெட்டில் வாங்கினேன்னு ஸ்டார்டிங்கில் சொன்னால அந்த பூ. ஸோ அது வச்சு வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அதை வச்சு இந்த மாதிரி கோலமாக போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஒரு கிளாஸ் பவுல் வச்சு அதுக்குள்ளேயும் அந்த சாமந்தி பூ வந்து போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு இன்றைக்கி ஆடி 18க்கு வந்து கலச செம்பு வச்சு, ஸோ அந்த செம்பில் தண்ணி வச்சு அதை வழிபடணுன்னாங்க. ஸோ அந்த செம்பில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே ஒரு மஞ்சள் சுற்றி வந்து மஞ்சள் கயிறு கட்டிட்டு பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் நான் என்னெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேனோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் இன்றைக்கி வந்து ஆடி 18க்கு என்னோடய வீட்டில் நான் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி இப்போ வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இதில் நாங்கள் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தப்பாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா தயவுசெய்து வந்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இலையில வந்து பார்த்திங்கன்னா பழங்கள், மஞ்சள் கயிறு, ஒரு 2 வளையல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுட்டு 3 வகையான சாதம், அது வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், அதுக்கப்புறம் அவல் பொங்கல் செஞ்சது. ஸோ அது வச்சாச்சு. அதுக்கப்புறம் தேங்காயிலையும் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கரெக்டாக வந்து ப்ரொசீஜர்லாம் பண்ணி சாமி கும்பிடணும் அப்படின்றலாம் தெரியாது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஹிந்து தான். ஸோ அவங்க வந்து எப்போவுமே வந்து தேங்காய்லாம் உடச்சி சாமி கும்பிடுவாங்க ஃபங்க்ஷன் டைமில். ஸோ அவங்க வந்து எனக்கு செய்ய போகிறாங்க. பாப்பா வந்து மணி ஆட்டிட்டு அவள் எப்போவுமே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாமி கும்பிட்றப்ப அவங்க பின்னாடியே மணி ஆட்டிட்டு போயிட்டே வந்துட்டுருப்பா. ஸோ இன்றைக்கும் வந்து மேடம் மேக்கப்லாம் போட்டு ரெடியாக நிற்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ஆடி 18 இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் டெக்கரேட் பண்ணி எல்லாத்தையுமே சாமியெல்லாம் அலங்கரித்து கொண்டாடணும். என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட்டு. ஸோ அவங்க வந்து ஒரு 9:30 மணிக்கெலாம் போயிடுவாங்க. ஸோ அதனால் அவசரமாக காலையிலே வந்து எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? மார்னிங்கே செலிப்ரேட் பண்ணிட்டீங்களா, இல்லை ஈவினிங் தான் இனிமேல் தான் செலிப்ரேட் பண்ண போகிறீங்களா அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய நாத்தனார் பையனை வந்து தூக்கி வச்சுட்டு நின்று சாமி கும்பிட்றப்ப என்னோடய பாப்பா வந்து இப்போ மணி அடிச்சிட்ருக்கா பாருங்கள். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு இப்போ தான் 2 மாதம் கம்ப்ளீட் ஆகிருக்கு என்னோடய நாத்தனார் பையனுக்கு. இவனுக்கு அந்த சவுண்டு கேட்டது என்னமா இருக்குன்னு தெரியல. திரும்பி அங்கேயே பார்த்துட்டு சாமியை வெடிக்க பார்த்தா நான் இங்கே திருப்பி அவனை தூக்கி போட்டேன் அங்கே புகையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் அங்கேயே தான் வெடிக்க பார்ப்பேன்னு திரும்பிக்கிட்டே இருந்தான். கழுத்து வலிச்சிச்சா என்னன்னே தெரியல. நானும் திருப்பி விட்டேன். பட் ஆனால் அவன் வந்து அந்த சைடே தான் திரும்பி வெடிக்க பார்த்துட்டு இருந்தான். எங்களோட இந்த ஆடி 18 செலிப்ரேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேக்கப்லாம் பட்டுப்பாவோட சட்டையெல்லாம் போட்டு என்னோடய நாத்தனார் வந்து அவளுக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டுருந்தா. ஸோ நல்லா கிராண்டாக வந்து மேடம் ரெடி ஆகியிருந்தாங்க. பட் ஆனால் ஒரே ஒரு குறை அவகிட்ட இருக்குது. நீங்கள் யாராவது கெஸ் பண்ணியிருந்தீங்க இதுக்குள்ளே அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவள் கையில் வந்து பார்த்திங்கன்னா வளையல் போடவே மாட்டேன்ட்டு ரொம்ப அடம் பண்ணிட்டா. ஸோ வளையல் மட்டும் இல்லை, மற்றபடி எல்லா மேக்கப் எல்லாமே பண்ணிவிட்டு சூப்பராக மேடம் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ சாமி கும்பிட்டு எல்லாருமே முடிச்சதுக்கப்புறமா சில ஃபோட்டோஸ்லாம் வந்து நாங்கள் எடுத்துக்க போகிறோம். ஸோ சில கிளிப்பிங்ஸ் வந்து நாங்கள் சேர்ந்து நின்று எடுத்தோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய நாத்தனார் பையனை வச்சுட்டு ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என்னோடய ஹஸ்பண்ட் வந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. பாப்பா வந்து அவளை தூக்கவே இல்லை, நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்பன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோச்சிக்கிட்டு மேடம் வந்து அழுதுட்டு இருந்தா. சரி அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அவளை வந்து தனியாக சில கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்தேன். ஸோ அதெல்லாம் இப்போ பார்க்கலாம்.
பாப்பா இப்போ போட்டிருக்க இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட நாத்தனாரோட வளகாப்பு ஃபங்க்ஷன் அப்போ வந்து எடுத்தது. ஸோ அன்றைக்கி வந்து அவள் சரியாக பார்க்கலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவளே வந்து இந்த ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு ஐ மேக்கப்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க இன்றைக்கி மேடம். ஸோ எல்லாமே போட்டு மேடம் ஜொலின்னு ஜொலிச்சிட்டு இருந்தாங்க. வளையல் மட்டும் ஒரு குறையாக இருந்தது. ஸோ இப்போ பாவடை வந்து கலந்து வந்துட்டுருக்குன்னு கழட்டி போட்டு மேடம் வந்து சாப்பிட போயிட்டாங்க. ஸோ நாங்களும் போயிட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நாளில் நாங்கள் இப்படி தான் ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணோம். இப்போது மேடம் வந்து அவங்க அப்பா ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ இலையிலேயே உட்காந்துட்டு மேடம் வந்து பாய் சொல்லிட்டு இருக்கு. எப்பவுமே ஓடி போய் வாசலில் நின்று பாய்ப்பான்னு சொல்லிட்டு கிஸ்லாம் கொடுத்துட்டு வரோம். இன்றைக்கி இலையை விட்டு எந்திரிச்சு போக மனசு இல்லாமல் இங்கேருந்தே பாய் பார்த்து போயிட்டு வாங்க, சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அவ்வளோதான், சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த விளாகில் வந்து நான் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தயவுசெய்து வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.